ஹலோ மக்களே. 1930 அப்படின்னா என்ன? சைபர் கிரைம். சைபர் கிரைம்னோட வேலை, நம்ம ஏதாவது மணியை யார்கிட்டையாவது லூஸ் பண்ணிட்டோம்னா அதை ரீடைன் பண்ணி கொடுக்கணுன்றது தான் அவங்களுடைய கான்செப்ட். சத்தியமாக சொல்கிறேன், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சிட்டு எவ்வளோ வருஷமாக போட்டுட்ருக்காங்க, எவ்வளோ பேர் ஏமாற்றிட்டு போகிறாங்க. அது ஏதாவது சிங்கிள் மணி திருப்பி கிடச்சிருக்கா? அதே மாதிரி தான் சைபர் கிரைமில் நம்ம ஏதாவது ஸ்கேமில் மாட்டி திருப்பி காசு கிடைக்குன்ற நம்பிக்கையே வச்சுக்காதீங்க. ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான். எக்ஸாம்பிளுக்கு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்னோடய டாட்டர் இன்ஸ்டாகிராமில் போய் 56,000 ட்ரேடிங் பண்ணுறேன்னு லூஸ் பண்ணான். அந்த காசு திருப்பி கிடைக்கல. எல்லா டீட்டெயிலையும் காப்பி எடுத்து சைபர் கிரைமில் டி நகரில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு வந்தோம். 7 மந்த்ஸ் ஆச்சு, நோ ரிசல்ட். ஆல்ரெடி 17,000 ஒரு பேங்க்லேருந்து நில்லுன்னு வந்துருச்சு. அந்த அக்கௌண்ட்டில் காசே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 பேங்க் இருக்குது வாங்கினாங்க. 2-3 வாட்டி போனோம், நோ ஆன்சர். ஸோ விட்டாச்சு. போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறது, அதுவும் ஒரு வயசு குழந்தைய வச்சுட்டு எப்படி போய் நான் கேட்டுட்ருப்பேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம தான் உஷாராக இருக்கணும். இதுக்கு பத்தாதுன்னு இன்னமும் இவங்க கண்டுபிடிச்சி கொடுக்குற மாதிரி இதில் வேறு அட்வைஸ்மெண்ட்டு. டிவியில் அமிதாப் பச்சன் அட்வைஸ்மெண்ட் பண்ணுறாரு. இதில் ஃபோனு நம்ம அர்ஜெண்ட்டாக யாருக்காவது கால் பண்ணுறோம், அப்போ தான் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இவங்களால நமக்கு எந்த நல்லதும் செய்ய முடியாது. அப்புறம் எதுக்கு 1930 கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க? என்ன யூஸு? 56,000 அது எங்கள் காசு கூட கிடையாது. அவள் ஏதோ அறிவிக்கட்டதனமாக அவங்க எங்கள் ரிலேஷன்கிட்ட வாங்கி கொடுத்துட்டா. இப்போ அவங்களுக்கு யார் காசு கொடுக்குறது? நாங்கள் தான் கொடுக்கணும். இந்த கோவிடுக்கு அப்புறம் நாங்களாம் ரீட்டைனே பண்ண முடியல. ஏன்னா நாங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். சரி, காலேஜ் முடித்தா அட்லீஸ்ட் ஃப்ரெஷருக்கு ஜாப் கொடுக்குறீங்களா? அதுவும் கிடையாது. எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான். 2022 நிறைய பேருக்கு ஜாபே கிடைக்கிறதுலாம் சொல்கிறாங்க. இப்போ 20லேருந்து 24 இருக்க யாருக்குமே பிளேஸ்மெண்ட்டில் ஏதாவது ஜாப் கிடைச்சாதான் உண்டு. அவள் இப்போ தான் காலேஜ் முடிச்சு 24 முடிச்சுட்டு வெளியில் வரா. எங்கேயுமே அவளுக்கு ஜாப் கிடைக்கல. இன்டர்ன்ஷிப் பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான் காலேஜஸ். ஸோ எந்த ஒரு சிஸ்டமே சரியில்லை. பசங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதில்ல. தேவையில்லாமல் இந்த இன்ஸ்டாகிராமில் பசங்களை ஏமாற்றி பிரைன் வாஷ் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க. நாங்கள் எவ்வளோ தான் அவங்கள விளக்கெண்ணெய் ஊற்றி அதுங்களை ஃபாலோ பண்ணாலும் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிடுது. எவ்வளோ வயசு வரைக்கும் தான் பசங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும்? இன்னும் அந்த இன்ஸ்டாகிராமில் ரிச்சஸ்ட் ஆரியன்றவன் ஆக்டிவில் தான் இருக்கான், ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்கான். 56,000 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த 56,000 அவள் ஜாப் போய் தான் அதை ரிட்டைன் பண்ணுன்றது தான் எங்களுடைய கான்செப்ட். ஆனால் எங்களால் கொடுக்க முடியாது. மந்த்லி ஓட்டுறதே இந்த காலத்தில் பெரிய விஷயமா இருக்குது. 56,000 ஈஸி கிடையாது. ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு கால் பண்ணால் 1930 வாங்க. என்ன நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டீங்க? எங்களுக்கு நம்பிக்கையே சுத்தமாக கிடையாது. அவன் எங்கேயோ நார்த்தில் ஏதோ சவுத்தில் எங்கேயோ உட்காந்து ஊரை ஏமாத்திட்டுருக்கான். அவனை போய் ஒரே ஒரு ஆளை பிடிச்சி காமிங்க பார்க்கலாம். உங்களால் முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த பந்தா 1930 கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், 1930 கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு? அர்ஜெண்ட்டாக ஒரு கால் பண்ண முடியுதா? இதில் பார்த்தா அதுன்னு டிவியில் பழைய ஹீரோஸ்லாம் வச்சு பண்ணால் பிடிச்சி கொடுத்துருவீங்களா? உங்களால் முடியாத எதுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு இது திருடன் போலீஸ் விளையாட்டு மாதிரி தான் இருக்குது. என் எமோஷனல் எதில் கொட்டணும்னு எனக்கு தெரியல. எதில் கொட்டினாலும் எந்த ஆன்சரும் வரப்போகிறதில்ல. நான் இன்ஸ்டாகிராமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக்கில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நோ ஆன்சர் ஃபார் ரிலீஃப் ஃப்ரம் திஸ். இன்னும் டென்ஷனாக தான் இருக்குது. ப்ளீஸ், இந்த ஐவாஷ்லாம் எங்களுக்கு வேண்டாம். 1930ன்றதே சுத்த வேஸ்ட். அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்காது. நாங்களாம் அதுக்கு கால் பண்ணி 1 மாதமாக கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேரெக்டாகவே போனோம். அதெல்லாம் யாரும் எடுத்து உங்களுக்குலாம் எந்த ஆன்சரும் பண்ண மாட்டாங்க, எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என்றைக்கு சொல்யூஷன் எனக்கு தெரியாது. நாங்களாம் 56,000 எவ்வளோ லேக்ஸ்லாம் விட்டுட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த ரிலீஃபும் கிடைக்க போகிறதில்ல. சும்மா எங்களெல்லாம் ஏமாற்றாதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ.